بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. وما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال أيضا: والعمل الصالح يرفعه. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: وإني أحب أن يرفع عملي وأنا صائم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் யாகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தின்று இங்கே அமர்ந்திருக்கும் நம்மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் என்றென்றும் நெருக்கமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். இறைவா, எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானம் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பப்படுத்தியவனாக, உங்களுடைய துஆவையும் ஆதரவைத்தவனாக எனது ஜும்மாவை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்கின்ற பொழுது, முஹர்ரமுடைய மாதம், ரமதானுடைய மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. இந்த ஷஅபானுடைய இந்த மாதம் என்பது என்னுடைய மாதம் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நாம் ரமதானுடைய மாதத்தை இன்னும் சில தினங்களில் அடைய இருக்கின்றோம். ஆனால் அந்த ரமதானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்பாக நாம் நம்மளை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மளுடைய அமல்களிலும் சரி, நாம் நோக்கக்கூடிய நோன்புகளிலும் சரி, அதில் நம்மை எப்படி தயார்படுத்தி கொள்வது என்பதை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருவார்கள். நம்மளின் மக்களில் அதிகமானவர்கள் எல்லா மாதத்தை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்புக்கு உண்டானதாக இருக்கிறது. ஆனால் இந்த ஷஅபானுடைய இந்த மாதத்திற்குண்டான சிறப்பு என்ன? இந்த ஷஅபானுடைய மாதத்திற்கு என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இந்த ஷஅபானுடைய மாதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை நாம் கட்டாயம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஷஅபானுடைய மாதத்தை பற்றி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, ஷஅபானு ஷஅரி, இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது ஷஅரி, என்னுடைய மாதமாக இருக்கிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். முஹர்ரமுடைய மாதம், ரமதானுடைய மாதம் எப்படி அல்லாஹ்விற்கு உண்டான மாதமாக இருக்கிறதோ, அதே போன்று இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது ஷஅபானு ஷஹ்ரி, இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது என்னுடைய மாதமாக இருக்கிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். இமாம் ஸுர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏன் பெருமானார் இது என்னுடைய மாதம் என்று குறிப்பிட்டார்கள் என்பதற்காக இமாம் ஸுர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது,
ஒரு வசனத்தை குறிப்பிட்டு இமாம் அவர்கள் சொல்வார்கள். இந்த ஷஅபானுடைய மாதத்தில் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஒரு வசனத்தை அந்த இமாம் குறிப்பிடுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்ற இந்த வசனம் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. எதற்காக அல்லாஹ் இந்த மாதத்தில் இதை இறக்கினான் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்கின்ற பொழுது, இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நான் என்னுடைய நபியின் மீது, என்னுடைய ஹபீபின் மீது, எனக்கு பிரியமான முஹம்மதின் மீது நான் ஸலவாத்து சொல்கிறேன். என்னுடைய மலாயிகத்துமார்களும் ஸலவாத்து சொல்கிறார்கள். முஃமின்களே, நீங்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்ற ஒரு கட்டளை, நபியின் மீது ஒவ்வொரு முஃமினும் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு உத்தரவு, ஒரு கட்டளை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. இந்த மாதத்தில் தான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி நபியின் மீது ஸலவாத்து ஓதுவதை கடமையாக ஆக்கினான் என்பதாக இமாம் அவர்கள் குறிப்பிட்டு, இதற்காகத்தான் என் மீது கட்டளையிட்டது, என் மீது ஸலவாத்து ஓதுவதனுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான் அல்லவா, அதை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் கட்டளையிட்டான். அதனால் தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானு ஷஹரி, இது என்னுடைய மாதமாக இருக்கிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மாதம் என்பது பெருமானாருக்கு மிகவும் குறிப்பிட்ட ஒரு மாதமாக இருக்கிறது. பெருமானார் மீது ஸலவாத்து ஓதுவதை அல்லாஹ் கட்டளையிட்டது இந்த மாதத்தில் தான் கட்டளையிட்டிருக்கிறான். அதனால் இந்த மாதம் என்பது முழுக்க முழுக்க பெருமானாருக்கு சொந்தமான ஒரு மாதமாக இருக்கிறது. இது என்னுடைய மாதம் என்று பெருமானார் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஷஅபானுடைய மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகளையும் சொல்லி தருவார்கள். இந்த ஷஅபானுடைய இந்த மாதத்தை பற்றி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த நன்மைகள் அனைத்தும் உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் தான் நாம் செய்த ஒவ்வொரு நன்மைகளும், இந்த ஒரு வருடத்தில் நாம் செய்த எல்லா நன்மைகளும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது என்று சொன்னால் அது இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் நம்முடைய அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காட்டப்படுகிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். நம்மளுடைய அமல்கள், நாம் செய்த இந்த அமல்கள், அதை மொத்தம் 4 விதமாக அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த 4 தினம் அது என்னென்ன, 4 விதத்தில் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது, அது எப்படி உயர்த்தப்படுகிறது, எந்த தினத்தில் எந்த மாதத்தில் உயர்த்தப்படுகிறது என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, முதல் விதத்தில் சொல்கின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் நாம் செய்த அமல்கள், நாம் செய்த எல்லா அமல்களும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அது எந்த நேரத்தில் உயர்த்தப்படுகிறது என்பது பெருமானார் குறிப்பிடுகின்ற பொழுது, சுபஹுடைய நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் ஒரு மனிதனுடைய அமல்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சுபஹுடைய நேரம், அந்த நேரத்திலிருந்து அன்றைய நேரம் அசர் வரை செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அசருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் உயர்த்தி கொடுக்கிறார்கள். அசருடைய நேரத்திலிருந்து ஃபஜருடைய நேரம் வரை செய்த அந்த அமல்கள் அனைத்தும் ஃபஜருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காட்டப்படுகிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினினுடைய, ஒரு மனிதனுடைய அமல் ஒவ்வொரு தினமும் இந்த 2 நேரத்தில் உயர்த்தப்படுகிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது விதம், ஒரு முஃமினினுடைய, ஒரு மனிதனுடைய அமல் ஒவ்வொரு வாரமும் 2 தினத்தில் உயர்த்தப்படுகிறது என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த 2 தினம் என்ன தினம்? ஒன்று திங்கட்கிழமையும் மற்றொன்று வியாழக்கிழமை. இந்த 2 தினமும் ஒரு மனிதன் செய்த அமல்கள் இந்த 2 தினத்தில் உயர்த்தப்படுகிறது என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரை ஒரு மனிதன் செய்த அமல்கள் வியாழக்கிழமை என்று அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி கொடுக்கப்படுகிறது. வியாழக்கிழமையிலிருந்து
ஞாயிற்றுக்கிழமை வரை செய்த ஒரு மனிதனுடைய ஒரு முஃமினுடைய அமல் திங்கட்கிழமை உயர்த்தப்படுகிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மூன்றாவது விதத்தை பெருமானார் குறிப்பிடுகின்ற பொழுது, ஒவ்வொரு வருடமும் ஒரு மாதத்தில் அவனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. அது ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதனுடைய அமல்கள் ஒவ்வொரு வருடமும் அவன் செய்த எல்லா அமல்களும் எல்லா நன்மைகளையும் இந்த ஒரு மாதத்தில், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காட்டப்படுகிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நான்காவது விதத்தை சொல்லி பொழுது, ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால், அவருடைய ஆயுள் காலம் முடிந்து விட்டது என்று சொன்னால், அந்த நேரத்தில் அந்த ஆயுள் காலம் வரை அவன் செய்த எல்லா நன்மைகளையும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காட்டப்படுகிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 விதத்தையும் பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். இந்த 4 விதத்தையும் பெருமானார் குறிப்பிட்டது மாத்திரமல்ல, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வ இன்னி உஹிப்பு யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிம், என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது என்று சொன்னால், வ இன்னி உஹிப்பு, நான் பிரியப்படுகிறேன். என்ன தெரியுமா நான் பிரியப்படுகிறேன்? யுர்ஃபஅ அமலி, என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது அல்லவா, நான் அந்த நேரத்தை பிரியப்படுகிறேன். வ அன ஸாயிம், அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருப்பதை நான் பிரியப்படுகிறேன் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்னுடைய அமல்கள், நான் செய்த எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படக்கூடிய அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருப்பதை நான் பிரியப்படுகிறேன் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இன்றைய தினம் நாம் பார்க்கலாம், சிலர் திங்கட்கிழமை நோன்பு வைப்பார்கள், சிலர்கள் வியாழக்கிழமை அன்று நோன்பு வைப்பார்கள். வாரம் எதற்காக அந்த நோன்பு வைக்கப்படுகிறது? பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நோன்பு வைப்பது மிகவும் பிரியப்பட்டார்கள், வியாழக்கிழமை அன்று நோன்பு வைப்பது மிகவும் பிரியப்பட்டார்கள். காரணம் எதற்கு? அந்த 2 தினத்தில் தான் ஒரு முஃமினுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. நான் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 தினத்தில் நோன்பு நோற்பது மிகவும் பிரியப்பட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மாதத்திலும் நோன்பு வைப்பது, தொடர்படியாக நோன்பு வைப்பது, அதிகமாக நோன்பு வைப்பது, ரமதானுடைய மாதத்தை தவிர மற்ற மாதங்களில் அதிகமாக நோன்பு வைப்பது நான் எந்த மாதத்திலும் பார்த்ததில்லை. ஆனால் ஷஅபானுடைய மாதத்தில் மட்டும்தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்தார்கள். அந்த மாதத்தில் நோன்பு வைப்பது கடமை கிடையாது, ஆனால் பெருமானார் அந்த மாதத்தில் நோன்பு வைப்பது அதிகமாக பிரியப்பட்டு நோன்பு வைத்தார்கள். காரணம், அந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் ஒரு மனிதனுடைய, ஒரு முஃமினுடைய நல்ல அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகிறது. அதனால் அந்த மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பது மிகவும் பிரியப்பட்டார்கள். அதிகமாக அந்த மாதத்தில் நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லோருக்கும் ஆச்சரியம், பெருமானார் எந்த ஒரு மாதத்திலும் இப்படி இருந்ததில்லையே, ஆனால் ஷஅபானுடைய மாதம் வந்தால் மட்டும் பெருமானார் அதிகமாக நோன்பு வைப்பதில் கவனம் செலுத்துகிறார்கள் என்று சஹாபாக்கள் பெருமானார் இடத்தில் கேட்கின்ற பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதத்தில் தான் ஒரு முஃமினுடைய அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காட்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் நான் நோன்பு வைத்தவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது அதிகம் பிரியப்பட்டவர்களாக அன்றைய மாதத்தில், அந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நான் வைக்கிறேன் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள். சஹாபாக்களுக்கு அன்றைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய அந்த விஷயத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அழகாக உணர்த்தி காட்டினார்கள், அழகான முறையில் வழிகாட்டினார்கள். இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்தில் இந்த மாதத்தில் உயர்த்தப்படுகிறது என்று சொன்னார். இந்த மாதத்தில் நாம் என்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த பிரச்சனையிலிருந்து நாம் நீங்க வேண்டும்.
நமக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் இருக்கிறதா, அதிலிருந்து நாம் நீங்கிவிட வேண்டும். நாம் யாரிடத்திலாவது சண்டையிட்டு இருக்கிறோமா, அவரிடத்தில் நாம் நேரடியாக சென்று அவரிடத்தில் நாம் பேசி நாம் அந்த சண்டையிலிருந்து விலகி கொண்டு அவரோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்த எல்லா நன்மைகளையும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காட்டப்படுகிறது என்று சொன்னால், இந்த மாதத்தில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். நாம் அதிகமாக இந்த மாதத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். யாரிடத்துல கடன் இருக்கிறதா, அந்த கடனை நாம் உடனடியாக கொடுத்து விட வேண்டும். அந்த நன்மை என்பது அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காட்டப்படும். நாம் யாரிடத்திலாவது பேசாமல் இருக்கிறோமா, நேரடியாக அவரிடத்தில் சென்று நாம் அவரிடத்தில் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நன்மையும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது என்னுடைய மாதமாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் ஒரு முஃமினுடைய நல்ல அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காட்டப்படுகிறது. அதனால் இந்த மாதத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். நமக்கு ரஜபுடைய மாதம் தெரிகிறது, பரக்கத்தான ஒரு மாதம். ரமதானுடைய மாதம் தெரிகிறது, நோன்பு கடமையாக்கப்பட்ட ஒரு மாதம். ஆனால் இந்த 2 மாதத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஷஅபான் என்னும் இந்த மாதத்திற்கு உண்டான சிறப்பை பற்றி நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷஅபானுடைய மாதத்திற்கு ஏராளமான விஷயங்கள், சிறப்பு அம்சங்களை பெருமானாரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அழகாக இந்த மாதத்தை பற்றி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுவான். பெருமானார் அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வான், வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு. இந்த மாதத்தில் தான் வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு, இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் நீங்கள் செய்த எல்லா அமல்களும், எல்லா நல்ல அமல்கள் அனைத்தும் என்னிடத்தில் உயர்த்தப்படுகிறது, இந்த மாதத்தில் தான் உயர்த்தப்படுகிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நமக்கு அழகாக சொல்லி காட்டுவான். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்வார்கள், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் மக்கள் எப்படி பொழுதுபோக்காக இருக்கிறார்கள், அசால்ட்டாக இந்த ஷஅபானுடைய மாதத்தை எப்படி கடந்து செல்கிறார் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற பொழுது, அது கஃபல அன்ஹு கஸீரம் மினன் நாஸ், மக்களில் அதிகமானவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தை பற்றி ஒரு சிந்தனை இல்லாமல், ஒரு எண்ணம் இல்லாமல், அதில் எந்த ஒரு கவனமும் செலுத்தாமல் பொழுதுபோக்காக அந்த மாதத்தை கழித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்போ இந்த ஷஅபானுடைய இந்த மாதம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது. ரமலானுடைய மாதத்திற்கும் ரஜபுடைய மாதத்திற்கும் நடுவில் இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் நாம் செய்த எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காட்டப்படுகிறது. உயர்த்தி காட்டப்பட்டதற்கு பிறகு அடுத்த ரமலானுடைய மாதத்திலிருந்து அடுத்த வருடம் ரஜபுடைய அந்த இறுதி நாள் வரை நாம் செய்த எல்லா அமல்களும் மீண்டும் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷஅபானுடைய இந்த மாதத்தில் தான் நிஸ்ஃபு ஷஅபான் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளும் இருக்கிறது. இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் நிஸ்ஃபு ஷஅபான் என்று சொல்லக்கூடிய பராத்துடைய இரவும் இந்த மாதத்தில் தான் இருக்கிறது என்பதை பெருமானார் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் கூட குர்ஆனில் இந்த பராத்துடைய இரவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், இந்த இரவு என்பது மனிதர்களின் காரியங்கள், மனிதர்களுடைய செயல்கள் அனைத்தும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மலக்குமார்களிடத்தில் மனிதர்கள் செய்த ஒவ்வொரு செயல்களையும், ஒவ்வொரு காரியங்களையும் மலக்குமார்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுக்கப்படுகிறது. லவ் மஹ்ஃபூலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் எழுதி வைத்து விட்டார். ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து அவன் இறக்கும் வரை அவன் இந்த உலகில் என்னென்ன செய்வான், அவனுக்கு என்னென்ன எல்லாம் ஏற்படும் என்பதை எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லவ் மஹ்ஃபூல் என்ற அந்த ஏட்டில் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறார். அதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செயல்கள் அனைத்தையும் இந்த பராத்துடைய இரவில் தான் ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரித்து பிரித்து கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த ஷஅபானுடைய இந்த மாதத்தில் பராத் என்னும் இந்த இரவு இருக்கிறது என்று சொன்னால், அந்த இரவில் நாம் எல்லா நன்மையான செயல்களும் நாம் செய்ய வேண்டும். அந்த பராத்துடைய இரவை பற்றி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, அந்த பராத் என்ற அந்த அரபி வார்த்தைக்கு விடுதலை என்று அர்த்தம்.
பரா என்றால் விடுதலை என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நரகத்திலிருந்து விடுதலை அடைதல், நரகத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெறுதல் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிற்கு பராத் என்பதாக குறிப்பிடுவார்கள். அதாவது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்வார்கள், மஸ்ஜிது நபவியில் யார் ஒருவர் 8 நாட்கள் தொடர்ந்து தொழுகிறாரோ, 40 வக்து தொழுகையை எந்த ஒரு மனிதர் மஸ்ஜிது நபவியில் வைத்து தொழுகிறாரோ அந்த மனிதருக்கு பராத்து மினன்னார், நரகத்திலிருந்து அந்த மனிதருக்கு விடுதலை கிடைக்கிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், யார் ஒருவர் பைத்துல் முகத்தஸில் இருந்து கொண்டு ஒரே ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு பராத்து மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை அந்த மனிதருக்கு கிடைக்கிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த பராத் என்பது நரகத்திலிருந்து விடுதலை அடைதல். நாம் செய்யக்கூடிய எத்தனையோ தீமைகள் நாம் செய்திருக்கிறோம், எத்தனையோ நபர்களுக்கு நாம் கெடுதல் செய்திருக்கிறோம், நாம் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறோம். அதன் மூலமாக நாம் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, நாம் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பராத்துடைய இந்த இரவை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பராத்துடைய இரவை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறான். நாம் செய்த பாவத்திற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ செய்தோம் என்று சொன்னால் அந்த இரவின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களின் மூலமாக அல்லாஹ் நரகத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறான் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய இந்த மாதத்தில் தான் இந்த பராத்துடைய இரவும் இருக்கிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த பராத்துடைய அந்த இரவில், பராத்துடைய அந்த இரவுடைய அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்திற்கு இறங்கி வந்து என்னிடத்தில் துஆ செய்வதற்கு யாராவது இருக்கிறீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். முதல் வானத்திற்கு அல்லாஹ் நேரடியாக வந்து என்னிடத்தில் யாராவது பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா, என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்க இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்திற்கு வந்து சொல்கிறான். அதற்கடுத்து அல்லாஹ் கேட்கிறான், என்னிடத்தில் ரிஸ்க்குக்காக வேண்டி, உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி, உங்களுடைய வாழ்க்கையில் பணங்கள் பறக்கத் பெறுவதற்காக உங்களிடத்தில் நீங்கள் ரிஸ்க்கை தேடி என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ரிஸ்க்கை வழங்குகிறேன், உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் முதல் வானத்திற்கு வந்து கேட்கிறான். மூன்றாவதாக அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு ஏதேனும் ஒரு நோய் இருக்கிறதா, உங்களுக்கு ஏதாவது முசீபத்து இருக்கிறதா, அந்த முசீபத்தை அந்த நோயை நான் நீக்குவதற்கு, அந்த நோயிலிருந்து உங்களுக்கு ஷிஃபா கொடுப்பதற்கு நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்ததா இடத்தில் கேளுங்கள், நான் அதற்குண்டான ஷிஃபாவை கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்திற்கு இறங்கி வந்து இந்த 3 விடயத்திற்காக அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்டு, நீங்கள் என்னிடத்தில் துஆ செய்ய இருக்கிறீர்களா, நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கேட்பதை நான் இந்த இரவின் மூலமாக நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால்தான் அந்த பராத்துடைய அந்த இரவன்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 யாசினை ஓதி, ஒவ்வொரு யாசினுக்கும் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டியும், 2வது யாசினை ரிஸ்க் வழங்க வேண்டும் என்பதற்காகவும், 3வது யாசின் ஓதுகின்ற பொழுது நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய பலா முசீபத்துகள் நீங்குவதற்காக நீங்கள் இந்த 3 யாசினை ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பராத்துடைய அந்த இரவில் நாம் செய்யக்கூடிய அமல்களை வைத்து அல்லாஹ் நமக்கு இப்படியெல்லாம் வழிமுறைகளை பெருமானார் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், நாயகமே, இந்த இரவன்று, இந்த மாதத்தில் இந்த பராத்துடைய இரவன்று நீங்கள் அதிகமாக இபாதத்துகள் செய்கிறீர்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, பனு கல்பு என்று ஒரு கோத்திரம் இருக்கிறது, பனு கல்பு என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்தார் இடத்தில் ஒரு செம்பரி ஆடு என்பது அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செம்பரி ஆட்டை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உடல் முழுக்க ரோமங்களால் நிறைந்து உடல் முழுவதும் செம்பரி ஆட்டு
உடல் முழுவதும் ரோமங்களால் நிறைந்து இருக்கிறோம், பார்த்திருக்கிறீர்களா? அந்த உடம்பில் அந்த செம்பரி ஆட்டில் எப்படி ரோமங்கள் நிறைந்து இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஒரு மனிதனிடத்தில் பாவம் இருந்தது என்று சொன்னால், அந்த நேரத்தில் அந்த இரவில் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பாவம் மன்னிப்பு கேட்டான் என்று சொன்னால், அந்த ரோமங்கள் அளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இந்த இரவு என்பது, இந்த பராத்துடைய இந்த இரவு என்பது மிகவும் புனிதமான ஒரு இரவு, மிகவும் மகத்துவமான ஒரு இரவு. இந்த இரவில் நாம் நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நாம் ஏதேனும் பாவம் செய்தால் அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நமக்கு ஏதாவது ரிஸ்க் தேவை இருக்கிறதா, அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அந்த நேரத்தில் அல்லாஹ் உடனடியாக கொடுக்கிறான். காரணம், அல்லாஹ்வே நேரடியாக முதல் வானத்திற்கு இறங்கி வந்து, என்னிடத்தில் தேவையுள்ளவர்கள் யாராவது இருக்கிறீர்களா, என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ்வே நேரடியாக வந்து கேட்கிறார் என்று சொன்னார். இந்த இரவு என்பது மிகவும் முக்கியமான ஒரு இரவாக இருக்கிறது என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஷஅபானுடைய மாதம் எப்படி மிகவும் முக்கியமான, இந்த ஷஅபானுடைய மாதத்தில் எப்படி ஒரு மனிதனுடைய, ஒரு முஃமினுடைய எல்லா நன்மைகளும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறதோ, அதே போன்று இந்த மாதத்தில் இந்த பராத்துடைய இரவில் எல்லா மனிதர்களும், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவம் மன்னிப்பதற்காக, தான் செய்த பாவங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இரவு முழுவதும் அல்லாஹ்வை நினைத்தவாறு இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக அந்த ஒரு இரவை அர்ப்பணம் செய்ய வேண்டும். நாம் எத்தனையோ நாட்கள் எல்லா நேரங்களும் ஏதாவது ஒரு செயலை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்விற்காக அந்த ஒரே ஒரு இரவின் மாத்திரம் நாம் அந்த நேரத்தில் நாம் துஆ செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த நேரத்தில் உடனடியாக நம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறார். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த பராத்துடைய இரவு ஆரம்பித்தது என்று சொன்னார், நாளை சுபஹ் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்திலே இருந்து கொண்டு அல்லாஹ் மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய எல்லா துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு அடுத்த நாள் சுபஹ் வரை அல்லாஹ் முதல் வானத்தில் இருந்து கொண்டே இருப்பான் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மாதம் என்பது, ஷஅபானுடைய மாதம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது. அதிலும் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் இந்த பராத் என்று சொல்லக்கூடிய இந்த இரவு என்பது மிகவும் முக்கியமான ஒரு இரவு. அந்த இரவில் நாம் முழுக்க அல்லாஹ்விற்காக அந்த நேரத்தை நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். நாம் எத்தனையோ நேரங்களை நமக்காக நாம் செலவு செய்கிறோம். அந்த ஒரே ஒரு இரவு மாத்திரம் நாம் அல்லாஹ்விற்காக செலவு செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறார். நாம் இந்த மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பராத்துடைய இரவை நாம் ஒருபொழுதும் தவற விட்டுவிடக்கூடாது. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த இரவை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி அந்த இரவு முழுவதும் நாம் அல்லாஹ்விற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்காக நாம் இந்த முழு இரவையும் அர்ப்பணம் செய்து நாம் அந்த இரவு முழுவதும் விழித்திருந்து நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி, நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி, நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக நாம் அந்த நேரத்தில் துஆ செய்ய வேண்டும். அது மிகவும் நமக்கு ஒரு கட்டாயமாக இருக்கிறது. அந்த இரவை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.